ஒருவர் பிறந்த தேதியானது 4 இல்லைன்னா 13, 22, 31 இல்லை தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 4 வரக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிகவும் சாதாரணமாக வாழ்வை தொடங்கி ரொம்பவும் உச்சத்துக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னா நம்ம இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் பெரிய தோல்வி வந்தாலும் முடங்கி போவது கிடையாது. திரும்பவும் மீண்டும் ஒரு அனுபவத்தை மட்டுமே வைத்து போவது, யூகிப்பது, சமயோஜிதம், ஒரு அகாடமிக் கால்குலேஷன் கம்மியாக இருந்தாலும் முழுவதுமாக அந்த ஆங்கிலம் பேச தெரியல அப்படின்னாலும் அதற்கெல்லாம் கவலைப்படாமல் அந்த சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை சாதகமாக எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு நபரை வைத்து நன்றாக வேலை வாங்குவது, அதே நேரத்தில் அவருக்கு பாதிப்பில்லாமல் அவரையும் தட்டி கொடுப்பது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த 4. சில நேரத்தில் இவர்கள் பேசும் பொழுது கொஞ்சம் அப்படியே லேசா மற்றவர்களை ஏதோ கொஞ்சம் காயப்படுத்துவது போல், அதாவது இப்போ மற்றவர்கள் ஒரு விஷயத்தை இவர்கள்ட்ட பேச வரும் பொழுது முழுசாக கேட்க மாட்டார்கள். அந்த 2 லைன் சொல்லும் பொழுதே அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படின்னு இவர்கள் கண்டுபிடித்து அதற்குண்டான பதிலை சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என்னப்பா இவர் நம்ம பேசுறத முழுசா கேட்க மாட்டாரே, கேட்காமலேயே நம்மளை இவ்வாறு சொல்கிறாரே என்று மற்றவர்கள் காயப்படுவது போல் தோன்றும். ஒருவர் பிறந்த தேதியானது 4 இல்லைன்னா 13, 22, 31 இல்லை தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 4 வரக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிகவும் சாதாரணமாக வாழ்வை தொடங்கி ரொம்பவும் உச்சத்துக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னா நம்ம இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த தேதி 4ஆம் எண் குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நம்பர் 4. இந்த நம்பர் 4 குறிகாட்டக்கூடியது ராகு. இந்த ராகுங்கிற ஒரு கிரகத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள். இப்போ ஒரு மைக், அந்த மைக்குக்கு முன்னாடி நாம் பேசக்கூடிய விஷயங்களை மேக்னிஃபை பண்ணி அதனை ஒரு மல்டிப்ளை பண்ணி அதனை வெளியிலே கொண்டு வருவது இந்த ராகு தான். அப்போ மேக்னிஃபையர், மல்டிப்ளையர் இயல்பாகவே அந்த சுபாவங்கள் எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு வெற்றி வந்தாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களிலும் தீவிரம் தேடல், அந்த விஷயத்துக்காக 24/7/365 அயராமல் உழைப்பது, உழைத்து உச்சத்துக்கு போவது, இது எல்லாமே இந்த ராகுங்கிற கிரகம் தான் குறிகாட்டக்கூடியது. அதாவது இப்போ நம்ம இந்த நவீன தொழில்நுட்பம், ஏஐ, டிஜிட்டல் டெக்னாலஜி, மொபைல் ஃபோன், ஒரு சின்ன ஃபோனுக்குள் ஒரு உலகத்தையே அடக்கி விடுவது, இது எல்லாத்துக்குமே இந்த ராகு தான். விரிவாக்கம், நவீன டெக்னாலஜி, இது எல்லாமே குறிகாட்டக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தையும் மின்னல் வேகத்தில், அதாவது இந்த பிரம்மாண்டம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த பிரம்மாண்டத்துக்கான காரகமே இந்த ராகு தான். இவர் கொடுக்கக்கூடிய வெற்றி அப்படின்னா இவருக்கு சமமான ஆட்களுடன் இவர் எதிர்த்து நிற்க மாட்டார். இந்த தேதியில் பிறந்த நபர் தன்னை விட பல மடங்கு கல்வி பெற்றிருக்கக்கூடிய நபர்கள், இல்லை நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு லுக்கு, தேஜஸ், அந்தஸ்து, இதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் திஸ் திங்ஸ் மேட்டர்ஸ். இந்த மாதிரி ஹைலி குவாலிஃபைடு பர்சன்ஸு, குட் லுக்கிங் பர்சன்ஸு, ஹைலி எஜுகேட்டட் பர்சன்ஸ், ரிச் பர்சன்ஸ் ஆப்போசிட்டில் தன்னை விட 50 மடங்கு 100 மடங்கு ஆப்போசிட்டில் நின்றாலும் அவர்களை இவர்கள் எதிர்த்து நின்று இவர்கள் ஜெயிப்பார்கள். இது எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்னா, வெறும் லக்குனால இவர்கள் ஜெயிப்பது கிடையாது, ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, கான்டாக்ட்ஸ், எந்த நேரத்திலும் ஒரு ஃபோனை வைத்து கொண்டு அது சம்பந்தப்பட்ட நபர்களை தங்கள் பக்கம் இழுப்பது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. யாராக இருந்தாலும் சவால் விடுவது, அதற்குண்டான அந்த தேடல், ஒர்க்கு, டெடிகேஷன், பர்ஃபெக்ஷன், அதற்காக தூக்கமின்மை, சாப்பாடு இல்லாமல் வேலை செய்வது, இறங்கினத்துக்கு பிறகு அதனை முடித்து விட்டுத்தான் வீட்டுக்கு வருவது, கடைசி நிமிஷம் வரை போராடுவது, எதற்காகவும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாமல் இருப்பது. சின்ன தோல்வி வந்தாலும் பெரிய தோல்வி வந்தாலும் முடங்கி போவது கிடையாது. திரும்பவும் மீண்டும் ஒரு அனுபவத்தை மட்டுமே வைத்து போவது, யூகிப்பது, சமயோஜிதம்,
ஒரு அகாடமிக் கால்குலேஷன் கம்மியாக இருந்தாலும், முழுவதுமாக அந்த ஆங்கிலம் பேச தெரியல அப்படின்னாலும், அதற்கெல்லாம் கவலைப்படாமல் அந்த சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை சாதகமாக எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு நபரை வைத்து நன்றாக வேலை வாங்குவது, அதே நேரத்தில் அவருக்கு பாதிப்பில்லாமல் அவரையும் தட்டி கொடுப்பது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த 4 தேதிகளில் பிறந்தவர்கள், கூட்டு எண்ண நாளில் பிறந்தவர்கள். குறிப்பா வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் சாதிப்பது, அங்குள்ள நவீன டிஜிட்டல் நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்நாட்டுக்கு கொண்டு வருவது, ட்ரெண்ட் செட்டர்ஸ் என்று நாம் இவர்களை பற்றி சொல்லலாம். எல்லாரும் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றித்தான் யோசித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் மட்டும் இன்னும் 1 வருடம் கழித்து, 6 மாதம் கழித்து என்ன டெவலப்மெண்ட் வரும், என்ன மாற்றம் வரும், அதற்கேற்றார் போல் எவ்வாறு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்வது, அதற்கேற்றார் போல் என்னென்ன விஷயங்களை நாம் பட்டை தீட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி they think about the next generation. இனி வரக்கூடிய ஃபியூச்சர் என்ன, அப்போ எந்த விஷயம் ஈடுபடும், இன்னும் 1 வருடம் கழித்து நான் பிஸியாக இருப்பதற்கு, ஒரு ஃபோன் பேச கூட நேரம் இல்லாத அளவுக்கு நான் ஸ்மார்ட்டாக இயங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை இவர்கள் யோசிப்பார்கள். சில நேரத்தில் இவர்கள் பேசும் பொழுது கொஞ்சம் அப்படியே லேசாக மற்றவர்களை ஏதோ கொஞ்சம் காயப்படுத்துவது போல், அதாவது இப்போ மற்றவர்கள் ஒரு விஷயத்தை இவர்கள்ட்ட பேச வரும் பொழுது முழுசாக கேட்க மாட்டார்கள். அந்த 2 லைன் சொல்லும் பொழுதே அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படின்னு இவர்கள் கண்டுபிடித்து அதற்குண்டான பதிலை சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என்னப்பா இவர் நம்ம பேசுறத முழுசா கேட்க மாட்டாரே, கேட்காமலேயே நம்மளை இவ்வாறு சொல்கிறாரே என்று மற்றவர்கள் காயப்படுவது போல் தோன்றும். ஆனால் இவர்களுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. இவங்க ஸ்பீடுக்கு நம்மளால் கோப்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 2026 இவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் கடகமனைக்கு வந்தாலும் இந்த பக்கம் ராகு பகவான் மகரத்துக்கு வருகிறார். மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்க்க போகிறார். நம்பர் 1 கூட்டு எண், வருடத்தின் கூட்டு எண் இந்த தேதி 4க்கோ இல்ல ஃபேட் நம்பர் 4க்கோ ஃப்ரெண்ட்லி நம்பர். 2 ஆங்கிள்லையும் மேலோட்டமா பார்க்கக்கூடிய நபர்கள் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லி விடுவார்கள். ஆனா ஒரு எக்ஸ்ரே போட்டு, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர் பிறகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு மகர ராகுவாக மாறப்போகிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. இப்போ இந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், பிறகு 10ஆம் இடம், சொந்த நட்சத்திரத்தில் பயணம், யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் கட்டுப்பட போவதில்லை. லாபம் மற்றும் தொழிலை நோக்கிய பயணம்ங்கிறதில் தலைவிரித்து ஆடப்போகிறது ராகுல் சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவ்வளவு நாள் எங்க அடி வாங்கினோமோ, எங்க கஷ்டப்பட்டோமோ, எங்க செலவு பண்ணினோமோ, 10 மாதத்தில் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்தை 10 வாரங்களில் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஒரு ஸ்பீடு இவர்களிடம் காணப்படும். ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகம் கட்டக்கூடிய அளவுக்கு, ஜிஎஸ்டி அதிகம் கட்டக்கூடிய அளவுக்கு வருமானத்தை இவர்கள் உயர்த்தி கொள்வார்கள். தொழிலில் ரொம்பவும் லாங் டேர்மாக எனர்ஜெட்டிக்காக செயல்பட்டு பிரான்ச் போடுவது, வெளிநாட்டுக்கு செல்வது, நிறைய நபர்களை வேலைக்கு அமர்த்துவது, விஸ்தாரமான ஸ்ட்ராங்கான ஒரு தொழிலை அமைத்து கொள்வது. இதில் நோவல் டெக்னாலஜியை ஏற்கனவே அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த ராகு. இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே புதன் என்ற கிரகம் இதனை கடக்கப் போகிறது, சுக்கிரன் என்ற கிரகம் கடக்கப் போகிறது. அப்போது பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனத்தை, புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. பொதுவாக ராகுங்கிறவர் ப்ளஸ்ஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். ஆனால் அவர் குருவின் பார்வையில் அமர்வதனால் ப்ளஸ்ஸை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். திடீர் வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்பு, பலன் பயன், பிரில்லியன்ட், ஜீனியஸ், நல்ல ஸ்ட்ராட்டர்ஜி, இதனால் நிறைய கெயின், இயங்குவது, மற்றவர்களை இயக்குவது, மிகப்பெரிய மாற்றம், உல்லாச பயணம், பயணத்தால் வெற்றி, பொருளாதாரத்தில் நிகரற்ற முன்னேற்றம், வேகமாக இயங்குவது, கச்சிதமாக பலரை ஈர்ப்பது,
குறிப்பாக புதிய தொழில், புதிய டெக்னாலஜி, சுபகாரியங்கள், இது எல்லாமே குறிப்பாக இந்த கலைத்துறையில் இருப்பவர்கள்லாம் நல்ல உச்சம், ஒரு பெரிய வெற்றி, அதன் மூலம் ஒரு ரொம்ப நாளைக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்வது, இவர்களை மையமாக வைத்து பல பேருக்கு தொழில் லாபம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா, அப்போ இவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லாபமும் தொழிலும் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்களே நன்றாக யூகம் செய்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் சுபகாரியங்கள், இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வயதை அனுசரித்து புத்திரபாக்கியமா, திருமணமாம், எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக இவர்கள் அடைவார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் துர்கா காளி வழிபாடு, மேலும் பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை, புதன்கிழமைகளில் செய்வது. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, குறிப்பாக சாட்டான் ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ளூ சஃபயர், குறி ஸ்ட்ராங்காக இருந்தால் கிரீன் எமரால்டு, வீனஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் டைமண்டு, சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரூபி, இதனை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா 1441, 2332, 7799, 4559, 336, 4141. இந்த நம்பர் எல்லாமே சாலியன்ட் நம்பர்ஸ். நீங்கள் மொபைல் நம்பர், அதில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின், கூகுள் பே பாஸ்வேர்டு, நீங்கள் வாங்கக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் இந்த எண்களை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகுங்கிற கிரகம் குறிப்பாக 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் சுபபலம் பெற்றிருந்தால், ராகுவுக்கு உண்டான கோமேதக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெசனைட் என்ற ஒரு ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலம் ஒரு நிகரற்ற வெற்றியை, ஒரு முத்திரையை இந்த 2026 நீங்கள் பதிக்க முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. விஷ் யூ ஆல் a very bright 2026. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.